Dear students, so transportation ப்ராப்ளத்தில் ஸோ ஃபிஃப்த் ப்ராப்ளம். ஸோ இதுலேயுமே நம்ம அசோஷியல் வேகல்ஸ் மெத்தட் அப்ளை பண்ணி நம்ம வந்து பீஸ்ஃபுல் சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். தென் ஃபைனல் மோடி மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் என்ன சேஞ்ச்னா, இது வந்து நார்மல் ப்ராப்ளம் தான், பட் வந்து டீஜெனரேட் ப்ராப்ளம். அதாவது நீங்கள் மோடி மெத்தட் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸ் ஈக்குவல் டு m + n - 1 அந்த ஃபார்முலா ரெண்டுமே ஈக்குவலாக வராது. ஓகேவா? ஸோ டீஜெனரேட் ப்ராப்ளம். ஸோ இனிஷியலாகவே சொல்லிட்டேன், நான் பின்னாடி பார்க்குறதுக்காக தான். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் சப்ளை அண்ட் டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு பேலன்ஸாக செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டோட்டல் சப்ளை அண்ட் டோட்டல் டிமாண்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 தான் வருது. ஸோ சேம் தான். ஸோ சப்ளையும் டிமாண்டும் ஒன்று தான். ஸோ அப்படிங்கிறப்ப இது பேலன்ஸ் டிரான்ஸ்மிஷன் ப்ராப்ளம். ஓகேவா? நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து வேகல்ஸ் அப்ராக்சிமேஷன் அப்ளை பண்ணி போயிடலாம். ஸோ வேகல்ஸ் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஜென்ரலாக நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பார்த்துலாமா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 6, 5 4 and 5 தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப 1. இதில் பார்த்தீங்கன்னா 5 and 6 1, தென் 5 and 6 மறுபடியும் அகைன் 1, தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 and 6 1 தான் இருக்குது. ஸோ காலம் வைஸ் பாருங்கள், 7 8 6 5 அப்படிங்கிறப்ப இங்கே 1, தென் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 and 6 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 and 6 இருக்குது. அப்படிங்கிறப்ப இங்கே 2. கரெக்டாக? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 and 6 இருக்குது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 1. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5 and 6 1 அப்படிங்கிறப்ப 2 தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய செல்ஸ். ஸோ 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 தான் உங்களுக்கு லீஸ்ட் நம்பர். அப்படிங்கிற 4க்கு ஆரம்பிங்க. ஸோ 4க்கு எவ்வளோ தேவை? இந்த செல்லுக்கு 40 சப்ளை தேவை. ஆனால் டிமாண்ட் 50 தான். 15 தான் தேவை. அப்படிங்கிறப்ப நீங்கள் 15 போட்டுட்டு இதை 15 கழிச்சிருங்க. இங்கே 0 ஆயிரும், இங்கே 25 ஆயிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 0 ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், என்டையர் காலத்தையும் 0 போட்டுடலாம். இப்போ பாருங்கள், பேலன்ஸ் என்ன பாருங்கள். ஸோ 5 and 6 அப்போ இருக்குது 1. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 and 7 தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ 5 and 7க்கு 2 வரும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 5 and 6 1. நீங்கள் பாருங்கள் 5 and 6 அகைன் 1. 5 லீஸ்ட் எலமெண்ட், 6 வந்து செகண்ட் லீஸ்ட் எலமெண்ட். அதெல்லாம் சப்ராக்ட் பண்ணி 1 போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் கிடையாது, 1 தான். ஸோ இதுலேயுமே சேஞ்ச் இல்லை, 1 தான். இது 0 5 1. ஸோ இதுலேயுமே சேஞ்ச் இல்லை, 1 1. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த 2 தான் உங்களுக்கு பெரிய நம்பர். இங்கே தான் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம சின்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5 தான் சின்ன நம்பர். ஸோ 5க்கான உங்களுக்கு எவ்வளோ டிமாண்ட் 30. ஸோ இங்கேயுமே 30 தான் இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ நீங்கள் கேட்கலாம், சார் 30 இருக்குது, இங்கேயும் 30 இருக்குது. அப்படிங்கிறப்ப இப்படி டேரெக்டாக வருமானு கேட்கலாம். வரலாம், தாராளமாக வரும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் 30 எழுதி இங்கே 0 போட்டுருங்க. ஸோ இங்கேயும் 30 போயிடுச்சுல, ஸோ இங்கேயும் 0 தான். அப்படிங்கிறப்ப இந்த ரோவையும் இந்த காலத்தையும் ஃபுல்லாக அடிச்சிடணும். ஓகேவா? ஸோ இங்கே 30 இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இங்கே முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இங்கே 1, ஏன்னா சாரி, ஸோ உங்கள் 5 and 7, ஸோ இங்கே 2, தென் இங்கே கிடையாது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 and 6 1, தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் 5 and 6 இருக்குது. ஸோ 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 and 6 இருக்குது. இங்கேயும் 1, தென் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் 5 6 இருக்குது. அப்படிங்கிறப்ப 1, தென் இது ஐஃபன், ஸோ இது ஐஃபன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 and 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 1 தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ 5 and 6ங்கிறது லீஸ்ட் எலமெண்ட்ஸ். லாஸ்ட் டூ லீஸ்ட் எலமெண்ட்ஸ் அதை சப்ராக்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தான் லீஸ்ட் பெரிய நம்பர். ஸோ அதுக்குன்னு உள்ள ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 தான். இப்போதைக்கு நான் 4 கொடுத்தா ஆல்ரெடி. ஸோ 5க்கு பார்த்தீங்கன்னா 5க்கான டிமாண்ட் வந்து 20, பர் சப்ளை 25. ஸோ டிமாண்ட் 20 தான் அது இருக்குது. இப்போ 20 மட்டும் போட்டுட்டு நீங்கள் இங்கே சப்ராக்ட் பண்ணி உங்களுக்கு 5 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் 0 வந்தால் நம்ம என்டையர் காலத்தையும் அடிச்சிடலாம். உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறது 2 லாஸ்ட் 2 காலம்ஸ் தான். ஸோ அதுக்கானதை இது மட்டும் எழுதுங்க. ஸோ 7 9 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 2. ஸோ இங்கே அதுவும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 and 6 1. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 and 6 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 9 5 6 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 1 தான். இந்த 2 காலத்துலையும் கிடையாது, 3 காலத்துலையும். இங்கே பாருங்கள் 5 and 7 2. ரைட்டா? சாரி, 5 and 6 இருக்குது. ஸோ 5 and 6 1. ஸோ அப்படிங்கிறப்ப அது 2 தான் உங்களுக்கு பெரிய நம்பர்.
ஸோ இதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்களேன். ஸோ இதில் வந்து சின்ன நம்பர் உள்ள பாருங்கள். ஸோ 7 தான் சின்ன நம்பர். அதுக்கு எவ்வளோ தேவை டிமாண்ட் 30. பட் சப்ளை 5 தான் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப நீங்கள் 5 தான் எழுத முடியும். கரெக்டாக? ஸோ 5 எழுதிட்டீங்க, என்ன பண்ணுங்கள் 25 எழுதிடுங்க. ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு இங்கே 5 போனால் தான் உங்களுக்கு 0 ஆயிருமா. ஸோ இது ஃபுல்லாகவே அடிச்சிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் 2 காலம்ஸ் கூட இங்கே 2 தான் இருக்குது. ஓகேவா? ஐ மீன் இது 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 மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ஐ மீன் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பார்த்து தான் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ 0 0 ஐ மீன் ஐப்பன் போட்டுருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 and 6 1, இதுலேயும் 5 6 தான் இருக்குது. ஸோ 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 6 இதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் 1 தான். ஸோ 2 ஐப்பன் 3 ஐப்பன். ஸோ இதுலேயும் பார்த்தா 5 ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் 1 தான். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் எல்லாத்துலேயும் 1 1 வந்துச்சு, நம்ம எதை சூஸ் பண்ணுறது? எது வேணால் சூஸ் பண்ணலாம். நான் இதை சூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் லீஸ்ட் நம்பர் 5 தான். ஸோ 5க்கு எவ்வளோ டிமாண்ட் 25. பட் 10 எவ்வளோ சப்ளை 10 தான். ஸோ அப்போ 10 எழுதுங்க. ஸோ 10 எழுதிங்க, என்ன வரும் 15 இருக்கா, இங்கே 0 ஆயிடுச்சு. அப்படிங்கிற 0 ஆச்சுன்னா என்டையர் ரோவை அடிச்சிடலாம். இப்போ 6 5 தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப 6 5ல் ஏதாவது சூஸ் பண்ணலாம். 5 தான் சூஸ் பண்ண முடியும், சின்ன நம்பர். அப்படிங்கிறப்ப 5க்கு எவ்வளோ தேவை 5 தான் தேவைப்படுது. இங்கே 20 இருக்குது. அப்போ நீங்கள் 5 எழுதிக்கோங்க. தென் இதை 0 போட்டுக்கோங்க. இங்கே 20 - 5 15. ஸோ லாஸ்ட் எலமெண்ட் இங்கே தான். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு டிமாண்ட் 15, சப்ளை 15 இருக்கா. ஸோ முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு அலோகேட்டட் செல்ஸ். அலோகேட்டட் செல்ஸ்க்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நம்ம நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் ரோஸ் மொத்தமாக உங்களுக்கு 4 இருக்குது, நம்பர் ஆஃப் காலம் 5 இருக்குது. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் டிரான்ஸ்போஸ் காசு கண்டுபிடிச்சிருவீங்க. மேற்கு அலோகேட்டட் செல்ஸை பார்த்துறீங்க, மல்டிப்ளை பண்ணி எழுதிடுவீங்க. 5 × 7 15 × 4, தென் 20 × 5, தென் 30 × 5, தென் 15 × 6, தென் 5 × 5, தென் 10 × 5. இதை நீங்கள் அப்படியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்டிமேஷன் காசு கிடச்சிடும். ஓகேவா? ஐ மீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசு இனிஷியலாக கிடச்சிரும். ஐ மீன் பேசிக் சொல்யூஷன். ஓகேவா? இது கிடச்சிரும். இதை நம்ம ஆப்டிமஸ் இல்லையா செக் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து மொத்தமாக 4 இருக்குது, நம்பர் ஆஃப் காலம் வந்து 5 இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்ப 8ன்னு கிடைக்கும். பட் நம்ம மொத்தமாக அலர்ட்டான நம்பர் எவ்வளோ அலோகேஷன் செல் எழுதா இருக்கும் பாருங்கள். ஸோ கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ 1 2 3 4 5 6 7 அலோகேஷன் செல் வந்து மொத்தமாகவே 7 தான். பட் நம்மளுக்கு ஃபார்முலா படி மொத்தமாக 8 வேணும் கிடச்சிருக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இதை என்னன்னு சொல்லலாம், டீஜெனரேட் ப்ராப்ளம் சொல்லலாம். ஸோ டீஜெனரேட் ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு அலோகேஷன் செல் தானே ரிமைனிங் ஷார்ட்டேஜாக இருக்குது. அந்த அலோகேஷனுக்கு பதிலாக ஒரு அலோகேஷன் ஆட் பண்ண போகிறோம். அந்த அலோகேஷனுக்கோட வேல்யூ வந்து எப்சிலான். ஆக்சுவலி எப்சிலான்ங்கிறது ஒரு சின்ன நம்பர். அது வந்து 0.00 வச்சுக்கோங்களேன். ஸோ 0க்கு நியர், பட் 0 கிடையாது. ஓகேவா? எப்சிலான் ஒரு வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகேவா? அதை நீங்கள் இப்போ ஆக்சுவலி எப்சிலான் ஒரு வேலையை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, அது பிரச்சனை இல்லை. அதை எங்கே ஆட் பண்ண போகிறீங்க, அதான் பிரச்சனைங்க. எந்த செல்ஸில் நீங்கள் எப்சிலானை போட போகிறீங்க, அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டே. சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது செல்ஸில் போட்டு உங்களோட லூப்பே மாறி போயிடுச்சுன்னா, ஸோ அதனால் உங்களுக்கு ரிப்பீட்டட் ஐட்ரேஷன் வந்துட்டுருக்கும். ஐட்ரேஷன் லூப் ஆயிரும். ஸோ ரிப்பீட்டட் ஐட்ரேஷன் வருதுன்னா உங்களுக்கு ஆப்டிமம் காஸ்ட்டை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் கொடுக்க வேண்டிய எப்சிலானை ஒரு செல்ஸ் கொடுக்க போகிறீங்க. எப்சிலான்ங்கிற வேல்யூ ஒரு செல்லுக்கு கொடுக்க போகிறீங்க. அந்த செல் கண்டிப்பாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஆக்சுவலி இண்டிபெண்டன்ட் செல்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் ஒரு செல்லுக்கு ஒரு செல்லால் ஒரு லூப்பை ஃப்ரேம் பண்ணிடக்கூடாது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு சப்போஸ் இங்கே வந்து நீங்கள் ஒரு எப்சிலான் கொடுக்குறீங்க, ஒரு செல்லுக்கு நீங்கள் அலோகேட் பண்ணுறீங்க. ஸோ எல்லுக்கு இங்கே அலோகேட் பண்ணுறீங்கன்னா, இதனால் ஒரு லூப்பை க்ரியேட் பண்ணக்கூடாது. இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது லூப் வருதான்னு பாருங்கள். ஸோ லூப் வரல. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப உங்களால் இதை வச்சு இந்த செல்லு உங்களுக்கு இண்டிபெண்டன்ட். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு செல்லாக பார்க்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நீங்கள் எப்சிலான் கொடுத்து இங்கே அலோகேட் பண்ணிங்கன்னா உங்களால் லூப் வரைய முடியுமான்னு பார்க்கணும். ஸோ உங்களுக்கால் வரைய முடியல, டேரக்ஷன் திருப்பி வராது. ஸோ எந்தெந்த செல்லால் ஒரு லூப் வரைய முடியலையோ, அதாவது இப்போ நீங்கள் ஒரு செல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த செல்னால் அங்கே ஒரு லூப் ஃப்ரேம் பண்ண முடியலையோ அந்த செல் எல்லாமே இண்டிபெண்டன்ட் தான். அதாவது இப்போ நீங்கள் சப்போஸ் இங்கே ஒரு செல் எடுத்துங்களேன். இப்போ இந்த செல் எடுத்துங்க. இப்போ இந்த செல்லுக்கு நீங்கள் எப்சிலான் கொடுக்குறீங்க, ஒரு அலோகேட் பண்ணுறீங்க ஒரு வேல்யூ. இப்போ பாருங்கள். ஸோ இப்போ அது செலக்ட் இந்த செல்னால் வந்து இது கோமின் ஃப்ரேம் பண்ண முடியாதுன்னு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரேம் பண்ண முடியல. ஸோ எப்படி பார்த்தாலுமே ஒரு செல்லை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஃப்ரேம் பண்ண முடியாமல் இருக்கும். சில செல்னால் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணவும் முடியும்.
ஓகேவா? ஸோ சிம்பிளா சொல்லணும்னா எப்சிலான்ங்கிறது எப்சிலான் எங்கே கொடுக்கணும்னா, அந்த எப்சிலான் எங்கேயாவது குடுத்தீங்கன்னா, அதனால அங்கே எந்த லூப்பும் ஃப்ரேம் ஆயிறக்கூடாது. ஓகேவா? அதனால நான் வந்து இந்த செல்ல நான் இங்க குடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இங்க குடுத்தனால வந்து இந்த இடத்துல இந்த எப்சிலான் நீங்க குடுக்கறதுனால, இங்க ஒரு லூப் ஃப்ரேம் ஆகாது. சார் நீங்க கேட்கலாம் இண்டிபெண்டன்ட் செல்ஸ் 1 தான் இருக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. ஒரு டேபிள் ஒரு இந்த மாரி ரோ காலம்ஸ் இந்த மாரி ஒரு பெரிய டேபிளுக்கு, இந்த பெரிய மேட்ரிக்ஸுக்கு நெறைய இண்டிபெண்டன்ட் செல்ஸ் இருக்கலாம். நீங்க எத வேணா எடுக்கலாம். தப்பே கிடையாது. ஓகேவா? எத எடுத்தாலுமே அது ஆன்ஸர் ஒரே மாரி தான் வரப்போகுது. அதுலேருந்து மிஸ் ஆக போறது கிடையாது. ஓகேவா? ஸோ எத்தன செல்ஸ் இண்டிபெண்டன்ட்டா இருந்தாலுமே, நம்ம ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ண போறோம். நான் இந்த ப்ராப்ளத்துக்கு இத எப்சிலானா சூஸ் பண்ணியிருக்கேன். ஐ மீன் இத அலோகேட்டட் செல்ஸா யூஸ் பண்ணியிருக்கேன். இது எங்க சேஞ்ச் ஆகும்னா, நீங்க அலோகேட்டட் செல்ஸ்ங்கிறப்ப நீங்க அதுக்கேத்த மாரி யூவி வேல்யூ குடுப்பீங்கல்ல, அப்ப மட்டும் தான் லைட்டா ஐ மீன் வரும். டிஃபரெண்ட் ஆகும் ஒருத்தவங்களுக்கும். சில பேர் இங்கே எப்சிலான் குடுப்பாங்க. சில பேர் இங்கே எப்சிலான் குடுப்பாங்க. சில பேர் இங்கே குடுப்பாங்க. ஸோ எங்க குடுத்தாலும் குடுக்குறது பிரச்சனை இல்ல. அதனால ஒரு லூப் அங்க ஃப்ரேம் ஆயிறக்கூடாது. அதான் முக்கியம். ஓகேவா? அத மட்டும் பார்த்துட்டு நீங்க குடுங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ இப்ப நீங்க லைட்டா இங்க எப்சிலான் குடுத்துருக்கேன். ஸோ ரேண்டம் ஐ மீன் பாத்து குடுத்துருக்கேன். இதனால இங்க எந்த லூப்பும் கிரியேட் ஆகல. ஸோ இங்க எப்சிலான் குடுத்தனால அத பேஸ் பண்ணி இப்ப நாம இது பார்த்துடலாம். ஓகேவா? யுவி வேல்யூ கண்டுபிடிச்சு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ யுவி வேல்யூ பார்த்துட்டா உங்களுக்கு புரிஞ்சிரும். ஸோ யுவி வேல்யூ பார்க்குறப்ப நீங்க செக் பண்ண வேண்டியது எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், எந்த ரோல அதிகமா அலோகேட்டட் செல்ஸ் இருக்கோ நம்ம அங்கருந்து ஆரம்பிப்போம் கரெக்ட்டா? அங்க 0 குடுத்து. ஸோ அப்படிங்கிறப்ப U1 தான் 0 குடுக்கலாம். ஸோ U1 0 குடுத்து பாருங்க. ஏன்னா அதில தான் அலோகேட்டட் செல்ஸ் நல்லா இருக்கு. நெறைய இருக்கு. அப்படிங்கிறப்ப அங்க 0 குடுத்து ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அலோகேட்டட் செல்ஸ்க்கு மட்டும் ஃபார்முலா தெரியணும் உங்களுக்கு. 2 யுவையும் ஆட் பண்ணா நமக்கு C கிடைக்கணும். அப்படிங்க 0 இங்க 7 இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கணும்? 7 கரெக்ட்டா? ஸோ அதே மாரி ஒண்ணொண்ணா ஃபில் அப் பண்ணுங்க. ஸோ இங்க 6 இருக்கு. இங்க 0 இருக்கு. அப்படிங்கிறப்ப என்ன வரும்? சி 6. ஸோ அதே மாரி இங்க அலோகேட் செல்ஸ்னா அப்படியே போட்டுருங்க. ஈஸியா எழுதிடலாம். ஸோ இங்க 6 இருக்கிறப்ப மேல இதெல்லாம் அப்படியே என்ன இருக்கும்? அதே நம்பர் ரிப்பீட் ஆகும். இங்க 0 இருக்கிறப்ப மேல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே இங்க இருக்கிற அலோகேட் செல்ஸோட காஸ்ட் நம்பரா தான் இருக்கும். ஓகே. அது ரொம்ப பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். ஸோ இங்க 6 இருக்கு. இங்க 5 இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கணும்? -1. ஓகேவா? தென் அப்புறம் பாருங்க இங்க 6 இருக்கு. இங்க 7 இருக்கு. அப்ப இங்க என்ன வரணும்? -1. ஏன்னா அப்ப தானே ஆட் பண்றப்ப 6 கிடைக்கும். தென் இங்க -1 இருக்கு. ஐ மீன் இங்க 5 இருக்கு. இங்க 7 இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கணும்? -2. அப்ப தானே அது ஆட் பண்றப்போ உங்களுக்கு ஐ மீன் 5 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இங்க -1 இருக்கு. இங்க 5 இருக்கு. அப்ப இங்க என்னவா இருக்கலாம்? 6 இருந்தா தான் வரும் கரெக்ட்டா? ஸோ 6 - 1 தான் உங்களுக்கு 5 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நான் ஐ மீன் அலோகேட்டட் செல்ஸ வச்சு நீங்க யுவிஎ ஃபில் பண்ணிருவீங்க. ஸோ தென் வேற எதெல்லாம் அன்அலோகேட்டடா இருக்கு. ஸோ இந்த காலம் 1, 5 ஐ மீன் 15 del 15 del 21 தென் del 23 தென் del 24 தென் del 25. ஸோ அப்படியே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத அப்படியே நீங்க கண்டுபிடிச்சு பார்க்குறீங்க. ஸோ அதே மாரி நீங்க ஒரு ஒரு செல்லுக்கும் அன்அலோகேட்டட் செல்ஸுங்க செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஸோ நீங்க ஒரு ஒரு செல்லா நீங்க ஃபுல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவ் வருதான்னு செக் பண்ணணும். ஸோ எல்லாமே நெகட்டிவ் வருது. ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் இது மட்டும் 15 மட்டும் உங்களுக்கு 0 வருது. ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஸோ ஸோ 15 ஸோ 15 கணக்கு பண்றப்போ உங்களுக்கு ஸோ நீங்க 15 செக் பண்றப்போ உங்களுக்கு 06 ஸோ இது டைப் எரர் இருக்கா? ஸோ 0 + 6 - 9 ஸோ உங்களுக்கு -2 வரும். ஸோ இதுவும் நெகட்டிவ் தான். ஸோ ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஸோ எல்லாமே நெகட்டிவ் கிடைக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களோட சொல்யூஷன் வந்து ஆப்டிமம். ஓகேவா? ஸோ நீங்க கேட்கலாம், அது இப்ப எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னு. ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல. நீங்க நார்மலா 5 × 7 எப்சிலான் × 6 போடுங்களேன். எப்சிலான் × 6 என்ன வரும்? 6 எப்சிலான் வருமா? அத மட்டும் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ எழுதி முடிச்சுட்டு கடைசியா எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க உங்களுக்கு 510 வரும். தென் இன்ட்டு ப்ளஸ் 6லான் ஐ மீன் 6 எப்சிலான் வரும். ஸோ எப்சிலான் 0 ஆகிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு 510 தான் கிடைக்கும். கரெக்ட்டா? ஏன்னா எப்சிலான் வந்து ஒரு ஸ்மால் வேல்யூ தானே. ஸோ அப்படிங்கிறப்ப 0 ஆகிறப்போ உங்களுக்கு 510 தான் ரிப்பீட்டடா கிடைக்கும். ஸோ அந்த எப்சிலான் சும்மா போட போறோம். எங்க போட போறோம்னா, ஜஸ்ட் அந்த ஒரு இண்டிபெண்டன்ட் செல்ல போட போறோம். அவ்வளோதான். நீங்க வேற எதுவும் யோசிக்க தேவையில்ல. ஸோ எப்சிலான்ங்கிறது ஜஸ்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் அன்அலோகேட்டட் செல்ஸ்ல வந்து நம்ம ஒரு எப்சிலான் ஆட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நீங்க ரொம்பலாம் யோசிச்சு நீங்க பண்ண வேணாம். ஸோ டீஜெனரேட் ப்ராப்ளத்துல ஒரு எப்சிலான் ஒண்ணு ஆட் பண்ண போறோம். அது எங்க ஆட் பண்ண போறோம்னா, ஜஸ்ட் அதனால எந்த ஒரு லூப்பும் ஃப்ரேம் ஆயிறக்கூடாது. அந்த மாரி ஒரு செல்ஸ்ல அலோகேட் பண்ண போறோம். அதே மாரி நெறைய இருந்துச்சுன்னா, நீங்க ஐ மீன் அதே மாரி எப்சிலான் போடுறதுக்கு நெறைய செல்ஸ் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு செல்ஸ சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ எப்சிலான்ங்கிறது சும்மா ஒரு கூட வரும் தவிர மத்தபடி அதனால ஒரு பெரிய இம்பாக்ட்லாம் கிடையாது. ஓகே. தேங்க்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்.